தயிர் நல்லது. தயிரை நம்ம எத்தனை நேரத்துக்குள்ள கன்சியூம் பண்ணணுன்ற ஒண்ணு இருக்குல்ல. அந்த தயிர் புளிச்சா மோர் ஆயிடும். அது மோராக பக்குவத்துல நம்ம தயிர சாப்பிடக்கூடாது. அதுல அந்த ப்ரோபயோட்டிக் இருக்காது. இப்போ தயிர்னா என்ன? இன்னைக்கு பால சூடு பண்ணி, அத நாளைக்கு புளிக்க வைக்கணும். புளிக்க வச்சு அந்த தயிர் 12 மணி நேரத்துல தான் அது தயிரு. அந்த தயிர தூக்கி நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு வாரக்கணக்கா, மாசக்கணக்கா யூஸ் பண்ணா, அது தயிரே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். தயிராகப்பட்டது 24 ஹவர்ஸ் தான். அத ப்ரிப்பேர் பண்ற நேரமே 24 மணி நேரம் தான். அது 24 மணி நேரத்துல அந்த 12 மணி நேரத்துக்குள்ள அத கன்சியூம் பண்ணா தான், அந்த தயிர்ல ப்ரோபயோட்டிக் இருக்கு. அத புரிஞ்சுக்கணும். அத வுட்டுட்டு ப்ரோபயோட்டிக் இருக்கு, யோகர்ட் வாங்கி நான் ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கிறேன். இது 6 மாசம் கெட்டு போகாது. இது 1 வருஷம் கெட்டு போகாதுன்னா, அது பிசினஸ். அந்த தயிர நீங்க கன்சியூம் பண்றது தவறு. இப்போ உங்களுக்கு தயிர் வேணா, நீங்களே இப்போ பால கொதிக்க வச்சு, அதுலருந்து ப்ரிப்பேர் பண்ணி எடுங்க. அந்த தயிர கன்சியூம் பண்ணுங்க. அந்த தயிரையும் கன்சியூம் பண்றது கிடையாது. அதுக்கப்புறமா தயிர் புளிச்சதுக்கு அப்புறமா, மறுநாள் தான் நம்ம மோர குடிக்கணும். அந்த மோரையும் யாரும் குடிக்கிறது கிடையாது. வெறும் தயிர்ல தண்ணிய ஊத்தி அடிச்சு சாப்பிடுறீங்க. மோர்லேருந்து பட்டர எடுத்ததுக்கு அப்புறமா தான் அது நீர் மோர். அப்போ நீங்க தயிர் சாப்பிடுற முறையும், மோர் சாப்பிடுற முறையும் தவறா இருக்கு. ஆனா தயிரும் மோரும் நல்லதுன்னு அத கன்சியூம் பண்றீங்க. அதனால தான் ஒபீஸ் வருது. பாடியில கொலஸ்ட்ரால் கன்டென்ட், கெட்ட கொலஸ்ட்ரால் தங்குது. உங்களுக்கு ஆக்ஸிஜன் லெவல் கம்மியா வருது. இதுதான் காரணம். அப்போ லைஃப் ஸ்டைல் பேட்டர்னை நீங்க சாப்பிடுற முறையில இருந்தே நல்ல பொருளை கெட்ட பொருளா கன்சியூம் பண்றீங்க. அந்த கெட்ட பொருளை கன்சியூம் பண்றத நிப்பாட்டுங்க. அதுக்கு நேரங்காலம்னு ஒண்ணு இருக்கு. அந்த நேரங்காலம் பிரகாரம் தான் அந்த உணவை கன்சியூம் பண்ணணும். அப்பதான் நம்ம உடம்புக்கு ஆரோக்கியமா இருக்கும்.